ஓம் பிர்லா அவனுடைய வேலை என்ன தெரியுமில்ல, அவர் யாருக்கு தெரியுமா? ஓம் பிர்லா சபாநாயகர். அவருடைய வேலை என்னன்னாக்கா, வந்த உடனே எதிர்கட்சிகளை ஒரு உசுப்பி விடுவார். அவங்க உடனே ஓ ஓ ஓன்னு கத்துவாங்க. மத்தியானம் உள்ள சபையை ஒத்தி வச்சிருவார். சார் எப்படி சார் நீங்க அமளியில ஈடுபடுவீங்க? சார் உங்களை அமளியில ஈடுபடுறதுக்கு தூண்டி விடுவார். இவங்க உடனே அமளிக்கு போவாங்க, உடனே இது போயிடுவார். மத்தியானம் வந்தோடனே மறுபடியும் தூண்டி விடுவார். அவர் வேலையே அதுதான், அவருக்கு சம்பளமே அதுக்கு தான் கொடுக்குறாங்க. அமளியை தூண்டி விட்டு உடனே ஒரு நாடாளுமன்றம் இந்த 10 வருஷத்தில் நடந்ததா சொல்லுங்க பாருங்க. ஒரு விவாதம் நடந்துக்குதா பாருங்க. எப்படியாவது அவரை தூண்டி விட்டு அதுக்கு இவங்க பலியாகிறாங்க. 10 வருஷமா இது நடந்துக்கிட்டு எதிர்கட்சிக்கு புரியாதா? இது எனக்கு புரியும் போது உங்களுக்கு புரியாதா? இவனுங்களும் காசு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் சரி, அதுக்கு இவன் அமித்ஷாவே இருக்கிட்டு போயிடும். அவன் உன்னை தூண்டுறாங்கிறது நல்லா தெரியுது. ஏன் நீ பலியாகிற? எத்தனை மசோதாக்களுங்க விவாதம் இல்லாம நிறைவேற்றிக்கிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அவருக்கு நல்லா தெரியுது. இப்படி பண்ணாக்க வருவான், கத்துவாங்க, உடனே 10வது நிமிஷம் அவையை ஒத்தி வச்சிடறாரு. அதுக்கு அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம் மாத்திரம். அப்புறம் சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா ஜாலியாக இருக்கு. 10 வருஷத்துல 10 நாள் பார்லிமெண்ட் நடந்திருக்குதா? உங்க பிரதம மந்திரி என்னைக்கா வந்திருக்காரா?